எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த வேலையிலும் உங்கள் அனைவரையும் மெகிடோ வாரியர்ஸ் டைம் ஃபார் பேட்டிலுக்கு வரவேற்கிற நம்ம பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருப்போம். எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, ஆனாலும் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. we will lose hope. ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் இன் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இப்படி தாங்க பைபிளில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க, ஒரே பையன் தான் இருந்தாங்க. அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் முடியாமல் அந்த பையனை இறந்து போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் கூட இருந்தாங்க, எல்லோரும் அந்த பையனோட பாடியை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ண முடியும், எல்லாருமே அழுந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரே கண்ணீரும் ரொம்ப சங்கடமாக இருந்தது. யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆறுதல் சொல்ல முடியும், ஆனால் அவங்க பையனை திருப்பி கொண்டு வர முடியல யாராலையும். எல்லாரும் கூட இருந்தாங்க, ஆனால் யாராலும் அவங்க இழந்து போன பையனை அவங்களால கொண்டு வர முடியல. ஆனால் அது ஸ்டோரியோட எண்ட் இல்லைங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தது. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அந்த வழியாக ஏசப்பா வந்தார். அந்த இடத்துல இறந்து போன மகனை அவர் பார்த்தாரு. அவர் தொட்டு அவர் சுகமாக்கினார். அவர் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். இறந்து போய் இம்பாசிபிள் நினச்ச அந்த இடத்துல எல்லாரும் கண்ணீரோடு இருந்த இடத்துல கர்த்தர் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த இடத்துல God changed the tears into joy. அந்த இடத்துல எல்லா கண்ணீர்களும் மாற்றி சந்தோஷமாக கர்த்தர் மாற்றினார். அன்றைக்கி பாருங்கள், அந்த அம்மாவுக்கு திருப்பி அவங்க மகன் கிடைத்துட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக இருந்தாங்க. போயிட்டா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய ஒரு வாழ்வு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு. நான் சிந்திச்சே பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல கர்த்தர் இறந்து போன ஒரு மகனுக்கு கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் லாஸ்ட் ஹோப், பட் காட் கேவ் ஹிம் லைஃப். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒரு வழி இல்லை, எல்லோரும் இதுதான் மை லைஃப் இஸ் கான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வேலையிலையும் கர்த்தர் சொல்கிற கால் ஆன் டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கும். வாட் we thought it's impossible, God will make it possible. நம்ம இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சோம், கர்த்தர் அது நிறைவேற்றுவார். ஸோ நம்ம நினச்சே இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், வேறு லெவலாக கர்த்தர் ஒரு அற்புதங்கள் செய்வார். ஆல் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட், எல்லா கதவுகளும் மூடி இருக்கும். ஆனால் God will open a door. வேறு யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கால் ஆன் டு ஹிம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா. லெட் அஸ் ஆல் கால் டு அவர் காட். இப்போ நல்ல ஆண்டவரே சப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வரையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பல பேர் ஆண்டவரே பல தேவைகளோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. பல பேர் ஆண்டவரே பல சிச்சுவேஷனில் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே எங்கேயும் போகாது அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் எந்த வேலையிலும் கர்த்தர் நீர் தோடும் ஆண்டவரே. காட் பிளஸ் தெம் லார்ட். இந்த வேலையிலும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இம்பாசிபிளானதை பாசிபிளாக கர்த்தர் நீர் மாற்றி தாரும் ஆண்டவரே. கர்த்தாவை இந்த வெளியிலும் ஆண்டவரே ஒவ்வொரு வரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். கர்த்தரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், கால் ஆன் டு ஹிம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை புதிய அற்புதங்களை செய்வார். God bless you all. Take care. Life-changing videos. Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.